Hi babes, welcome back to my channel Rama Love Shifa. Revenge Love episode 12. போன எபிசோட பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐ கார்டில் லிங்க் இருக்கும் பாருங்க. நான் போன எபிசோடில் என்ன சொன்னேன், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு காட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் லைட்டாக காமிச்சிட்டாங்க. போன எபிசோடு எங்கே முடிஞ்சிச்சோ அங்கேயே இந்த எபிசோடு ஆரம்பிக்குது. எதுவுமே காட்டாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இதை காமிச்சது கொஞ்சம் பரவாயில்ல தான். அடுத்த சீனு, அடுத்த நாள் காலையில் வெய் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஷீச்செங் அங்கே வரான். ஷீச்செங் இவனை பார்த்ததுமே ஸ்மைல் பண்ணுறான். வெய்யும் ஸ்மைல் பண்ணுறான் தான். பக்கத்தில் வந்து ஷீச்செங் அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, வா உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். வெய் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான். பையன் நைட்டு நிறைய வேலை பார்த்துருக்கான் போல், அதான் அவனால் எந்திரிக்க முடியல. ஷீச்செங் பக்கத்தில் வந்து, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன் கையை பிடிக்க போகிறான். ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா, நானே எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்னு அவனே எந்திரிச்சு சாப்பிட்றதுக்காக கிளம்பி வரான். பாவம் வெயி, அவனால் நடக்கவே முடியல. அவனால் ஏன் நடக்க முடியலன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஷீச்செங் முன்னாடி அசிங்கமாயிடக்கூடாதுன்னு சொல்லி பையன் எப்படியோ சமாளிச்சுட்டு வந்து சேரில் உட்கார போகிறான். ஆனால் உட்கார்ந்தவன் அதே வேகத்தில் எந்திரிச்சிடுறான். பையனால் உட்கார முடியல. அப்புறம் சேரை திருப்பி போட்டுட்டு இப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சுட்டு உட்காந்துடுறான். அவனை பார்த்து ஷீச்செங்க்கு ஒரே சிரிப்பாக வருது. சரி இந்த சாப்பிடு அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்குறான். பார்த்தா டேபிளில் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி என்னென்னமோ அடுக்கி வச்சுருக்கான். என்னது இது அப்படின்னு அவன் கேட்க, நேற்று நைட்டு நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன், உன்னால் ஒரு ரவுண்டுக்கு மேலே போகவே முடியல, அதனால தான் நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கும் அப்படின்னு சொல்கிறான். பாவமே என்ன பண்ணுவான், அவனும் அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு ஷீச்செங் என்னமோ சொல்ல வரான். உடனே வெயி, போதும் போதும் நிறுத்து, நான் எங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது இன்னைக்கு நைட்டும் ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அம்மா கிட்ட போகிறேன் அப்படின்னு என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். சரி போயிட்டு வா, நானே உன்னை கூட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஷீச்செங் சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நானே போய்க்கிறேன் அப்படின்னு வெய் சொல்கிறான். ஷீச்செங் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன நினைக்கிற எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வெய் அவனோட ஃப்ரெண்டு ஷியாவுக்கு கால் பண்ணுறான். அவனை இவன் டீச்சர் அப்படி தானே கூப்பிடுவான். டீச்சர் டீச்சர் அப்படின்ட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஷியாவ் தான் ஷீச்சங்கிட்டேருந்து தலைமறைவாக இருக்கிறதுக்கு போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்ல, அதனால் அவன் வெய்யோடைய ஃபோனும் எடுக்க மாட்டான். என்னதான் ஆச்சு இந்த ஷியாவுக்கு, எதுக்கு அவன் ஃபோனே எடுக்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறான். அப்புறம் ஷாவை பார்க்கறதுக்காக அந்த கிளினிக்கு வரான். கிளினிக்கில் வேலை செய்கிறவங்கிட்ட ஷா வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை அவர் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ஷா இங்கே குவாஷிங் கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் குவாஷிங் சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். கேக் கூட செஞ்சு கொடுத்துருக்கான். பரவாயில்லையே, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ஷியாவை சொல்ல, அதுக்கு குவாஷிங் சொல்கிறான், எங்கள் அம்மா அப்பாவுக்கு பொண்ணு பிறக்கணும்னு ஆசை, ஆனால் நான் தான் பிறந்தேன், அதனால் என்னை ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்ல, உன்னை ஒரு பொண்ணு மாதிரி வளர்த்தாங்களா அப்படின்னு உடனே ஷியா அவனை கிண்டல் பண்ணுறான். உடனே குவாஷிங் அவன் கையை பிடிச்சி இழுத்து, நான் எவ்வளோ பெரிய ஆம்பளைன்னு உங்கள்கிட்ட காட்டவா அப்படின்னு கிண்டலாக சொல்ல, சரி சரி பரவாயில்ல விட அப்படின்றான். அப்புறம் குவாஷிங் சொல்கிறான், இது வரைக்கும் என்னோட குக்கிங் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சாப்பிட்டதில்ல அப்படின்னு சொல்ல, வேற யாரை சாப்பிட்ருக்கா அப்படின்னு அவன் கேட்க, ஷீச்செங் மட்டும்தான் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் நீ ஷீச்செங்கை ரொம்பவே கேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம்ல அதனால் இருக்கலாம் அப்படின்னுட்டு, அவன் இன்னைக்கு இங்கே வரேன்னு வேற சொல்லியிருக்கான் அப்படின்னு குவாஷிங் சொல்ல, உடனே ஷியா அவன்கிட்ட, தயவு செஞ்சு நான் இங்கே இருக்குன்ற விஷயத்த மட்டும் சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இங்கே கிளினிக்கில் வெய் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை ஷா வருவான், அவன்கிட்ட பேசலாம், நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல். ஆனால் ஷா வரவே இல்லை. ரொம்ப லேட் ஆனதால் வெய் லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் தூங்கிடுறான். அப்போ மிட் நைட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷியாவும் குவாஷிங்கும் வராங்க. 2 பேரும் திருடங்க மாதிரி சத்தம் போடாமல் வராங்க. ஷியா அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே வரா, சத்தம் போடாத, வெய் என்னை பார்த்துட்டா அவ்வளோதான், ஷீச்செங்க்கு தெரிஞ்சிடும் அப்படின்னுட்டு, எனக்கு என்னோட கம்ப்யூட்டரில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் செக் பண்ணணும் அப்படின்னுட்டு அவன் கம்ப்யூட்டரை செக் பண்ண போகிறான். அப்போ குவாஷிங்கு இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள் கிட்ட உட்கார வரான். அப்போ அவன் கால் தெரியாமல் இடிச்சிடுது. அந்த சத்தத்துக்கு கூட ஷியா அவனை மிரட்டுறான், சத்தம் போடாமல் இருடா அப்படின்னு. ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு அவன் காலை தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ட்ராக்குள்ளே என்னமோ பர்ஃப்யூம் மாதிரி இருக்குது, அதை பார்க்குறான்.
அதில் எசன்ஸ்னு எழுதியிருக்குது. அதை பார்த்ததுமே இதை எதுக்கு இவன் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு ஒன்று தூக்கி அவன் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறான். அப்போ அவன் ஷாவை பார்த்து, வெளியில தாண்டா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கு, ஆனால் இதெல்லாம் நீ வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஆஃபீஸில் வெய் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஷீச்செங் பின்னாடி இருந்து வந்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் எங்கள் அம்மாவை இன்னும் மிஸ் பண்ணுறேன், ஸோ இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி அதுவும் நல்லது தான், நானும் உங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம 2 பேரும் ஒன்றா போனால் உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டவுட் வரும்? நீ நானும் மேட்ரு பண்ணிட்டோன்னு டவுட் வருமா அப்படின்னு கேட்க, உடனே வெய் அவனை தள்ளி விட்டுட்டு, என்னடா பேசுற நீ அப்படின்னுட்டு ஓடுறான். அவன் ஓடுறத பார்த்து ஷீச்சிங் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கும் வெய் அவங்க அம்மாவை பார்க்க போறா அப்படின்னு போய் சொல்லிட்டு ஷாவை பார்க்கறதுக்கு கிளினிக்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நேற்று வெயிட் பண்ண மாதிரி இன்னைக்கு வெயிட் பண்ணி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அவனுக்கு தூக்கம் வந்துடுது. அவன் ரூமுக்கு வந்துடுறான் தூங்குறதுக்கு. அப்ப வெளியில யாரோ வர சத்தம் கேட்குது. உடனே வெய்க்கு டவுட் வருது, நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் இவன் லேட் நைட்ல வரானோ அப்படின்னுட்டு, இதோ இப்போ உன்னை பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஓடி போய் பிடிக்கிறான். ஆனால் அவன் பிடிச்சது ஷாவில் ஷீச்செங்கு. ஷீச்செங் தான் அங்கே இருக்கான். 2 நாளாக என்னை பார்க்காம இருந்தது அந்த ஷாவை கட்டி பிடிக்கிறதுக்கு தானா அப்படின்னு ஷீச்செங் கடுப்பாக கேட்க, நீயா அப்படின்னு வெய் சொல்கிறான். ஏன் என்னை பார்த்ததுமே உனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு வெய் சொல்ல, ஆனால் ஷீச்செங்கு செம்மையாக கடுப்பாகுது. உடனே அவன் வெய்யை இழுத்துட்டு போய் அங்கே பெட்டில் தள்ளி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஷா உள்ள வரான். அவன் வரும்போதே கதை ஓப்பனா இருந்ததால, என்ன கதை ஓப்பனா இருக்கு, ஒருவேளை திருடன் வந்துட்டானோ அப்படின்னுட்டு கையில ஒரு கம்பி எடுத்துட்டு வரான். அங்க உள்ள ஒரே சத்தமா இருக்குல்ல, யாருடா அது அப்படின்னுட்டு அந்த ஸ்கிரீனை தள்ளி விட்டுட்டு பார்த்தா, அந்த பெட்டுல வெய்யும் ஷீச்செங்கு கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்துடுறான். பாவம் வெய்யால அவன் ஃப்ரெண்டை பார்க்க கூட முடியல. அவன் குனிஞ்சுக்கிறான். ஆனா ஷீச்செங்கு ஷியாவை பார்த்து, என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க, உடனே ஷியாவுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இல்லை இல்லை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு அங்கே வந்து ஓடி வந்துடுறான். ச்சே, எனக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எதுக்கு நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு தோணுது. ஆனால் அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. என்னன்னா, இவங்க 2 பேருக்குள்ள மேட்ரு முடிஞ்சிடுச்சு. அப்படின்னு நம்ம இன்னும் எதுக்கு ஷீச்செங்க்கு பயந்துட்டு பயந்துட்டு அங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது. இங்கே மேட்ரெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஷீச்செங் ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் வெய்யால் தான் அதை தாங்கவே முடியல. ஏன்னா மேட்ரு பண்ணும்போது அவன் ஃப்ரெண்டு வந்துட்டால, இனிமேல் நான் என் ஃப்ரெண்டோட முகத்தில் எப்படி முழிப்பேன், என்னுடைய இதுவே என்னோட மரியாதையே போச்சு, அது போச்சு இது போச்சு அப்படின்னு செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கான். சரி பேசாம நீ வந்து என் கூட என் வீட்டில் தங்கிடு அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் எப்படின்னாலும் நான் அவனை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஏன் இத்தனை நாள் அவனை பார்க்காம இருந்தியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவன் இத்தனை நாள் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அவாய்ட் பண்ணானா அப்படின்னு ஷீச்செங் அவனோட ஃபோனை பார்க்குறான். அப்போ தான் ஷீச்செங்கு ஞாபகம் வருது. அவன் தான் ஷியாவை மிரட்டி வச்சிருந்தால, அதனால தான் ஷியா இவனை அவாய்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இப்போ ஷியாவுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா குவாஷிங்க்கு கண்டிப்பாக இந்த மேட்ரு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு அவன் தெரியாத மாதிரி நடிச்சிருக்கான்ல, அதாவது வெய்க்கும் ஷீச்செங்க்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஸோ அதை கேட்கறதுக்காக அவன் குவாஷிங்கிட்ட ரொம்ப கோவமாக வரான். ஏன்டா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்க போகிறான். அப்போ தான் குவாஷிங் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரேன். நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு ஷியாவை கேட்குறான். நான் இப்போ தான் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வந்தால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அது கரெக்டு தான், என்னமோ கேட்க வந்தியே என்ன அப்படின்னு குவாஷிங் கேட்க, அது வந்து அது ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு அங்கேருந்து போக போகிறான். ஆனால் குவாஷிங் அவனை விடுற மாதிரி இல்லை. இங்கே வா அப்படின்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து, நீங்கள் எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு உன்னை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்குது, இதை நான் உன் ட்ராயரில் பார்த்தேன் அப்படின்னு அன்னைக்கு அந்த எசன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ப்ரே எடுத்தான்ல, அதை எடுத்து காட்டுறான். உடனே அதை அவன் கையில இருந்து ஷியாவை வாங்குறதுக்கு பார்க்குறான். ஆனால் குவாஷிங்கு கொடுக்காம அங்கேயும் இங்கேயும் ஆட்டிக்கிட்டு இருக்க, தெரியாமல் அது ப்ரெஸ் ஆகிடுது. அந்த எசன்ஸ் அந்த ஃப்ரேக்ரன்ஸு அவங்க 2 பேரோட முகத்துலேயும் பட்டுடுது. ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ரே வந்து மூடு வர்றதுக்காக அடிக்கிறது போல். ஏன்னா அடுத்த செகண்டே 2 பேருக்கும் மூடு வந்துருச்சு. 2 பேரும் போய் அங்கே உள்ள அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குவாஷிங் அடுத்த லெவலுக்கு போகலான்னு நினைக்கிறான். ஆனால் ஷியாவு அந்த மயக்கத்தில் அவனோட எக்ஸோட பேர் சொல்கிறான். அவனோட எக்ஸ் பேர் வந்து மெங்டாவ் போல்.
மெங்டாவ் மெங்டாவ் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு அவன் பாட்டுக்கு வளர குவாஷிங்க்கு வந்த மூடே போயிடுது. அவன் எதுவும் பண்ணாமல் விலகிடுறான் அவனை விட்டுட்டு. அடுத்த நாள் காலையில் ஷாவ் தூங்கி எந்திரிக்கிறான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு. அவன் போட்டு வந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக மடித்து அங்கே வச்சிருக்குது. அவனுக்கு நேற்று நைட்டு நடந்த எதுவும் ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரே தலைவலியாக இருக்குது. தலைவலிக்கு டேப்லெட்டு அங்கே எடுத்து வச்சிருக்கான் குவாஷிங்கு. அதை பார்த்து இவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீசெங்கு வெய்யோடைய வீட்டுக்கு வரா அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு. அவங்க அம்மா வெய்யை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் அவங்களுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை போல் அவங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீசெங் விடுற மாதிரி இல்லை. அவன் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் ஷாவ் இங்கே ரிட்டர்ன் வந்துடுறான். அவன் வெய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் எதுக்கு குவாஷிங் வீட்டில் போய் தங்கினா அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். எதுக்கு அங்கே போய் நீ தங்கின அப்படின்னு வெய் கேட்க இவன் ஷீச்செங் இவனை மிரட்டினால அதை சொல்லிடுறான். என்னது ஷீச்செங் தான் இப்படி பண்ண சொன்னானா அப்படின்னு வெய் ரொம்ப கோவமாக கேட்குறான். அப்போ ஷியா அவன் கையை பிடிச்சிட்டு சாரிடா உனக்கு என் மேலே கோவமா அப்படின்னு கேட்குறான். இல்லை பரவாயில்ல விடு, நான் எப்படி உன் மேலே குறை சொல்கிறது, அவன் உன்னை மிரட்டி தானே இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கான் அப்படின்னுட்டு அவனுக்கு செமையாக கோவம் வருது ஷீச்செங் மேலே. அப்படின்னா அவன் என்னை அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்கிட்டானா, இதுக்காகத்தான் என் கூட பழகுனானா அப்படின்னு கடுப்பாக சொல்கிறான். ஆனால் அந்த நேரம்னு பார்த்து ஷியா அவனுக்கு ஒரு செம்ம ஐடியா தரான். என்னன்னா இப்போ ஷீச்செங் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதை வெய் போய் கேட்க போகிறான். ஆனால் வெய் ஒரு தப்பு பண்ணியிருக்கான்ல, அவன் யூயுக்காக தானே போய் ஷீச்செங் கிட்ட ஃபஸ்ட்டு பழக ஆரம்பித்தான். அந்த விஷயத்த இப்போ சொன்னான். ஷீச்செங் பண்ண தப்புக்கும் இவன் பண்ண தப்புக்கும் சரியாயிடும். ஸோ இப்போ தான் கரெக்டான டைம் அப்படின்னு ஷியா ஐடியா கொடுக்க அந்த ஐடியா இவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. செம்ம ஐடியா, இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு வெய் யோசிக்கிறான். அப்போ சரி என்னாச்சு வாஷிங் வீட்டில் அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஷியாவை சொல்கிறான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்க எனக்கு தெரிஞ்சு குவாஷிங்க்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு என்னவோ குவாஷிங்க்கு ஷீச்செங்க தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவன் புரியாமல் கேட்குறான். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஷீச்செங்க்கும் குவாஷிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல டேய் என்னடா சொல்கிற நீ அப்படின்னு வெய் கேட்குறான். அப்போ ஷியா உடனே ஒரு மேப் போட்டு அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அன்னைக்கு ஷியாவ் கேட்டதுமே அவன் பாம்பு கொடுத்தான்ல குவாஷிங்கு. ஆனால் கரெக்டாக ஷீச்செங்க்கு பிடிச்ச பாம்பு எப்படி குவாஷிங் வீட்டில் இருக்கும், அதெல்லாம் உனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக தெரியலையா? அது மட்டும் இல்லை, ஷீச்செங்கோடைய எக்ஸை தானே குவாஷிங்கு லவ் பண்ணான். அப்படி உண்மையாலுமே அந்த எக்ஸை அவன் லவ் பண்ணியிருந்தா அந்த எக்ஸை கூட தானே அவன் இருந்திருக்கணும். அவன் எதுக்கு அந்த எக்ஸை தேடி போகாமல் இங்கேயே இருக்கான்? அது மட்டும் இல்லை, இத்தனை வருஷமா ஷீச்செங் என்ன பண்ணாலும் அவன் பின்னாடியே அவன் கூட எதுக்கு இவன் காம்படிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது? கண்டிப்பாக குவாஷிங்க்கு ஷீச்செங்கை பிடிச்சிருக்கு, ஷீச்செங்கு குவாஷிங் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அப்போ ஷீச்செங் அவனை அடிக்க போனான். ஆனால் அவனை அடிக்கவே இல்லை, சும்மா தள்ளி விட்டுட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? என்னோட டவுட்டு கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு வெய் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே போய் ஷீச்செங்கை காமிச்சு ஷீச்செங்கு நானும் இப்படி அப்படின்னு கிஸ் பண்ணி காட்டுறான். அப்புறம் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது, குவாஷிங்க்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்கிறேன், அது வேணா ஓகே. ஆனால் ஷீச்செங்கு குவாஷிங்கை பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, கண்டிப்பாக அது உண்மையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான். சரி ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு ஷியாவும் ஒத்துக்கிறான். ஷீச்செங்கு வெய்யோடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டே ஆகிடுது. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, வெய் ஆஃபீஸ்லலாம் நல்லா ஒர்க் பண்ணுறானா அப்படின்னு கேட்க அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறான், அவனுடைய பாஸுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீ யாரையாச்சும் டேட் பண்ணுறியா அப்படின்னு அந்த ஆன்ட்டி கேட்குறாங்க. ஆமாம் டேட் பண்ணுறேன் அப்படின்னு ஷீச்செங் சொல்ல அவங்க வெய்யை பற்றி சொல்கிறாங்க. வெய்யும் ஒரு பொண்ணு 3 வருஷம் லவ் பண்ணான், ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் 3 வருஷம் லவ் பண்ணானா அப்படின்னு ஷீச்செங்க்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி எதுக்கு அவங்க பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறான். அது அந்த பொண்ணுக்கு எங்களை பிடிக்கலை, அதாவது நாங்கள் ஏழை அப்படின்றதால அவள் பிரேக்கப் பண்ணிட்டான். அவளோட ஃபோட்டோ கூட எங்கிட்ட இருந்துச்சு, ஒரு டைம் வெய் எனக்கு அனுப்பி வச்சுதான் அப்படின்னு ஃபோனில் ஆன்ட்டி ஃபோட்டோ தேடுறாங்க. ஆனால் ஆன்ட்டிக்கு அப்போ அந்த ஃபோட்டோ கிடைக்கல. சரி பரவாயில்ல விடுங்க ஆன்ட்டி, அதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னுட்டு இந்தாங்க மாத்திரைலாம் நீங்கள் சரியாக சாப்பிடுங்க அப்படின்னு டேப்லெட்டை எடுத்து கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான்.
அவன் போனதுக்கப்புறம் ஆன்ட்டி மறுபடியும் ஃபோன் எடுத்து தேடி பார்க்குறாங்க. அப்போ ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ கிடைச்சிடுது. அதில் வெய்யும் யூயும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த ஃபோட்டோ மட்டும் இப்போ ஸ்ரீசங் பார்த்துருந்தா என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கிளினிக்கில் அன்னைக்கு ஒரு பொண்ணு கையை அறுத்துட்டு வந்தால சூசைட் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கான். அவன் ஷியாவுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ ஷியாவ் என்ன அந்த காயம் சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்க சரியாயிடுச்சு அப்படின்னு அவன் காட்டுறான். அப்போ அங்கே கரெக்டாக குவாஷிங் வரான். குவாஷிங்கை பார்த்ததுமே உனக்கு ஒரே வெக்க வந்துடுது. வெக்கப்பட்டுட்டு குனிஞ்சுக்கிறான். என்னை பார்த்து வெக்கப்படுறியா அப்படின்னு குவாஷிங் கிண்டலாக கேட்க அவன் பேசவே மாட்டான். என்ன இந்த அளவுக்கு வெக்கப்படுற அப்படின்னு அவன் கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் ஒன்றும் வெக்கப்படல. கண்ணு தெரியல, போய் நல்ல ஒரு டாக்டரா பாரு அப்படின்னு சொல்கிறான். அதே நேரம் வெய் இங்கே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ப்ராக்டிஸ்னா, அவன் ஷீச்சங்கிட்ட உண்மையை சொல்ல போகிறாள். ஸோ அதை எப்படி சொல்லணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு வெய் என்ன பண்ணுவானாம்மா, ஷீச்சங் பண்ணால அந்த தப்பை சொல்லி காட்டுவானாம்மா. அப்போ ஷீச்சங் ரொம்ப திமிரா சிகரெட் எடுத்து வாயில் பற்ற வச்சுக்கிட்டு, ஆமாம் நான் அந்த தப்பு பண்ணந்தான், அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரு தான் தப்பு பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு ஷீச்சங் கேட்பானாமா. உடனே வெய்யின், ஆமாம் நானும் இந்த தப்பு பண்ணந்தா அப்படின்னு அவன் யூயுக்காக தானே ஷீச்சங்கிட்ட பழக ஆரம்பித்தான். அதை இவன் சொல்லுவானாமா. உடனே ஷீச்சங்கு, சரி சரி பரவாயில்ல விடு, நான் பண்ண தப்புக்கும் நீ பண்ண தப்புக்கும் சரியாயிடுச்சு ஓகேவா அப்படின்னு உடனே அவனும் மன்னிச்சிடுவானாமா. அப்படி வெய் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஷீச்சங் வரான். கையில் சாப்பாடு வாங்கிட்டு வரான். வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு இவனை கூப்பிடுறான். இவன் கோவமா முறைச்சிட்டு நிற்க, என்ன நீ சாப்பிட வரலையா, இங்கே பாரு அப்படின்னு அந்த சாப்பாடை அவன் பக்கத்தில் காட்ட அவனுக்கு அந்த சாப்பாடு ஸ்மெல்லு வருது. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கோவத்தை விட்டுட்டு போய் சாப்பிட்றான். சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிடுறான். ஆனால் அப்பயும் நம்ம நல்லபடியாக இருக்கக்கூடாது, மறுபடியும் முகத்தை கோவமாக வச்சுக்கணும் அப்படின்னு மறுபடியும் கோவமாக வச்சுக்கிறான். அப்போ ஷீச்செங் அவனுக்காக ஒரு gift வாங்கிட்டு வரான். என்னடா அவன் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நல்லவனா நடந்துக்கிறானே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள தோணுது. இதை போட்டுப்பாரு அப்படின்னு அங்கேயே அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு விட்டு பார்க்குறான். ட்ரெஸ் என்னமோ குழந்தைக்கு போட்டு விடுற மாதிரி ஷீச்செங்க அவனுக்கு அந்த நாடாவெல்லாம் கட்டி விடுறான். அதுக்கப்புறம் நல்லா இருக்குல்ல ட்ரெஸ் அப்படின்னு கேட்க, வெய்க்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. இருந்தாலும் அவன் இப்போ ஷீச்சங் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி நடிக்கணும்ல. ஸோ மறுபடியும் கோவமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான். சரி என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு ஷீச்சங் கேட்க, அவன் நினச்ச மாதிரியே அவன் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தால அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் ஷியாவுக்கிட்ட அந்த மாதிரி மிரட்டி என்னை உன் பக்கத்தில் வர வச்சிருப்பேன். நான் என்ன நினச்சேன்னு தெரியுமா, உண்மையாலுமே உன் எக்ஸு ஊர்லேருந்து வரப்போகிறான், நீ உன் எக்ஸு கூடயே போய் சேர்ந்துடுவ அப்படின்னு எப்படி அழுதுட்டு தெரியுமா அப்படின்னு அவன் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி எல்லாமே சொல்கிறான். ஆனால் அவன் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே ஷீச்செங்கு பேசணும்ல. ஷீச்செங் திமிரா பேசினா தானே இவனோட டைலாக் சொல்ல முடியும். ஆனால் ஷீச்செங் இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாம் நீ சொன்னது கரெக்டு தான், நான் பண்ணது உண்மையே ரொம்ப ஒரு பெரிய தப்பு தான், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அது உனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கும்ல, சாரி அப்படின்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறான். உடனே வெய்க்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்னடா இவன் மன்னிப்பு கேட்டானே, இப்போ நம்ம எப்படி நம்மளோட டைலாக்கை சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வெய்யோட மனசுக்குள்ள, என்ன இவன் இவ்வளோ நல்லவனா இருக்கான், அப்போ ஒரு நாள் நம்மளை பற்றி உண்மையை தெரிய வந்துச்சுன்னா அப்போ இவனோட எக்ஸை விட நம்ம ரொம்ப கெட்டவனா இருப்போமோ அப்படின்னு அவனுக்கு தோணுது. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவன் அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, இன்னும் என் மேலே கோவமா அப்படின்னு ஷீச்செங் கேட்க, அவனோட எக்ஸ் லவர் பேரை சொல்லி, நீ இன்னும் வேங்ஷுவை ஹேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அவன் பேரை கேட்டதுமே, இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசுகிற அப்படின்னு ஷீச்செங் கேட்குறான். இல்லை அவன் தப்பு பண்ணிட்டான் தான், ஆனால் ஒருவேளை அவன் திரும்ப வந்து அவன் ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லி உனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நீ அவனை மன்னிச்சிடுவியா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை அவன் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்தா அப்படின்னு வெய் கேட்க, இல்லை எனக்கு என்கிட்ட பொய் சொல்கிறவங்கள பிடிக்காது அப்படின்னு ஷீச்செங் சொல்கிறான். அப்போ வெய் தயங்கிக்கிட்டே, அப்படின்னு சொல்ல போனால் நானும் தான் உங்கள்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷீச்செங் சிரிச்சுக்கிட்டே, நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒரு பொய்யே கிடையாது, என்கிட்ட நீ அந்த மாதிரி பொய் சொல்லி ரொம்ப டீசெண்டாக நடித்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஆனால் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு என்னை டார்க்கில் வச்சுருக்கிறவங்கள தான் என்னை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஷீச்செங் சொல்ல, வெய்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
தயங்கிக்கிட்டே, ஆக்சுவலாக நானும் உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன பொய் அப்படின்னு ஷீச்செங் கேட்குறான். அதோட எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.